குழந்தைங்களோட சில நடத்தைகள் நம்மள குழப்பலாம். அது ஏன் நடக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். சில குழந்தைங்க ஏன் இப்படி வட்டமா நடக்கறாங்க? இது நிறைய பெற்றோருக்கு இருக்கிற ஒரு கேள்வி. வாங்க பார்க்கலாம். ஆமா, இது ரொம்ப பொதுவான ஒரு விஷயம்தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. முதல்ல இந்த நடத்தை பத்தி இருக்கிற சில தப்பான அபிப்பிராயங்களை சரி செஞ்சுக்கலாம். இது சும்மா விளையாடுறதுக்கோ இல்ல கவனத்தை ஈர்க்கிறதுக்கோ இல்ல. உண்மை அதுக்கு மேல. இதுக்கு காரணம் உணர்வு தேவை. அதாவது சென்சரி நீட். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வட்டமா சுத்துறது நம்மளோட வெஸ்டிபியூலர் சிஸ்டத்துக்கு ஒரு முக்கியமான சிக்னல் கொடுக்குது. நம்ம உள்காதுல இருக்கிற இந்த அமைப்பு தான் நம்மளோட பேலன்ஸ் மற்றும் ஸ்பேஸ் பத்தின விழிப்புணர்வுக்கு உதவுது. ஆனா எல்லா வட்ட இயக்கமும் ஒண்ணு கிடையாது. அதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. பெரிய வட்டமா மெதுவா நடந்தா அது அவங்கள அமைதிப்படுத்தும். ஆனா வேகமா சுத்துனா அது ஓவர் ஸ்டிமுலேட்டிங்கா இருக்கலாம். சரி, சில குழந்தைங்களுக்கு மட்டும் ஏன் இந்த தேவை அதிகமா இருக்கு? குறிப்பா ADHD அல்லது ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஒண்ணு, அவங்களுக்கு அந்த இயக்கத்துக்கான ஏக்கம் அதிகமா இருக்கலாம். இல்லைனா அவங்க மூளை அந்த சிக்னலை சரியா பதிவு செய்யாம இருக்கலாம். அதனால இந்த நடத்தை அவங்களுக்கு ஒரு சுய ஒழுங்குபடுத்தும் கருவியா மாறிடுது. அப்போ பெற்றோரா நாம என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். அவங்கள பெரிய வட்டத்துல நடக்க விடுங்க. வேகமா சுத்தினா மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதுக்குன்னே சில கருவிகள் இருக்கு. அதை சரியா பயன்படுத்தினா ரொம்பவே உதவியா இருக்கும். உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ள வைக்கிற ஊஞ்சல், தெரபி பால்ஸ் இல்லனா ஒரு மினி டிராம்போலைன் கூட ரொம்ப நல்லது. இன்னொரு பவர்ஃபுல் டெக்னிக் இருக்கு. அதாவது தலைய இதயத்துக்கு கீழே பாதுகாப்பா கொண்டு வரது. ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நடத்தைய நாம பாக்குற விதத்தை மாத்தணும். முதல்ல இது ஒரு கெட்ட பழக்கம்னு நினைக்கிறத நிறுத்தணும். உண்மையில இது அந்த குழந்தையோட சென்சரி ஆங்கர், அதாவது உணர்வு நங்கூரம். அதனால நம்ம குழந்தைங்களோட இந்த உணர்வு நங்கூரங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஆதரிக்க போறோம்?